ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணிக்கோங்க. சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் கான்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிட் ஷேர் பேசி கிடையாது. ஓகே ஃபைன். டேரக்டாக லெவல் சொல்ல போயிடலாம். நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து சூப்பராக மூவ் ஆயிருக்கும். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நேற்று நிஃப்டியோட எக்ஸ்பெக்டேஷன் ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் நான் ட்ரா பண்ணிப்பேன். ஆல்மோஸ்ட் நிறைய பேர் மார்னிங் லைக் நான் ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நீங்கள் கொடுத்த அந்த ரெசிஸ்டன்ட் லைன்லேருந்து நான் ட்ரேட் எடுத்திருந்தேன் ப்ரோன்ட்டு. எத்தனை பேர் இங்கே ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணீங்கன்றது எனக்கு மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணிடுங்க. ஓகே ஃபைன். இப்போ மார்க்கெட்ல வந்து நாளைக்கு லெவல்ஸ் எப்படி இருக்கும் அண்ட் எப்படியெல்லாம் எந்த லெவல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றதை நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி மெம்பர்ஷிப்போட லெவல்ஸ் பார்த்துருவோம். இன்னைக்கு மெம்பர்ஷிப்பில் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒரு 80% ட்ரேட் எடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ட்ரேடே கிடைக்கல மெம்பர்ஷிப்ல. நான் என்ன இன்னைக்கு லெவல்ஸ் மெம்பர்ஷிப்ல கொடுத்துருப்பேன்னா, ஒன்று மார்க்கெட் வந்து இந்த லோ கிட்ட இங்க வந்துச்சுன்னா இங்கேருந்து ரிவர்சல் ஆகும் ஸ்கேல்பிங் பண்றவங்க. ஆனா இன்னொன்னுன்னா ஸ்கேல்பிங் பண்றவங்க இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணியிருந்திருப்பாங்க. லாங் ட்ரேட் பண்றவங்க இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸ்கேல்பிங் பண்றவங்க பண்ணியிருப்பாங்க. இப்போ ஏன்னா இந்த 55,000 பண்ணீங்க 55,836 ஜோனை பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னையோட லைவ் சார்ட்ல 55,836 பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். 836 எக்ஸாக்டா டச் ஆகல. ஆனா நியர்பைல வந்து நமக்கு ஷார்ப்பா ரிவர்சல் கொடுத்துருச்சு. இந்த ரிவர்சலை நான் மெம்பர்ஷிப்ல இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். இன்னொன்னா க்ளோஸ் அண்ட் கிராஸ்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். நான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு டீட்டெயில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். க்ளோஸ் அண்ட் கிராஸ்க்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு ஷோ பண்ண தெரியும். வெயிட் ஃபார் க்ளோஸ் அண்ட் கிராஸ்னு கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. அதுக்கான மீனிங் என்னன்னா, நமக்கு அந்த இடத்துல பையிங்ல க்ளோஸ் வைக்குதா செல்லிங்ல க்ளோஸ் வைக்குதான்னு ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, பெரிய கான்செப்ட்ல ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. அதான் நம்ம க்ளோஸ் அண்ட் கிராஸ்ன்னு மார்க்கெட்ல சொல்றோம். ஓகேங்களா, சிம்பிள். ஆனா இன்னைக்கு லைக் ஸ்கேல்பிங் எடுத்தவங்க ப்ராஃபிட் பண்ணியிருந்திருப்பாங்க. லாங் ட்ரேட் செட் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு கரெக்டா எத்தனை மணிக்குன்னா ஒரு 9:30 அந்த ரேஞ்ச்லாம் இன்னைக்கு நான் ட்ரேட் எடுத்து எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா நான் 10 o'clockலாம் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா இங்க கான்ஃபிடண்டா தெரியும் நமக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பா ஃபால் தான் ஆகுன்றது ஈஸியா தெரியும். ஆனா இங்க ட்ரேட் எடுத்திருக்க மாட்டோம். நமக்கு இந்த இடத்துல எந்த ரிஜெக்ஷனுமே கொடுக்கல. அதாவது இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்க மாட்டோம். இந்த இடத்துல எடுத்திருப்போம் தாராளமா. ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கான லெவல்ஸ். ஆனா இன்னைக்கு மெம்பர்ஷிப்ல பெருசா ட்ரேட்ஸ் கிடைச்சிருக்காது. ஓகே ஃபைன். அண்ட் நாளைக்கான லெவல்ஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் மெம்பர்ஷிப்ல யாரா ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நேத்து லெவல்ஸ் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆச்சு, பர்ஃபெக்டா ஒர்க் ஆச்சுங்களா? அண்ட் நிஃப்டில இந்த இடத்துல எத்தனை பேர் ட்ரேட் எடுத்தீங்க? நேத்து கொடுத்த லெவல்ஸ்ல மார்க்கெட் சூப்பரா ஒர்க் ஆயிருக்கும். 25,175 ஜோனும் சொல்லியிருப்போம். 25,116, 25,099 இந்த ரேஞ்சு சொல்லியிருப்போம். இதுல எப்படி ரியாக்ட் ஆச்சு இன்னைக்கு? இதை வச்சு என்ன ட்ரேட் பண்ணியிருந்தீங்களா? அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டில கொடுத்த லெவல்ஸ் ஒரு லெவல்ஸும் எக்ஸாக்டா ரியாக்ட் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா 55,843 ரிவர்சல் கொடுத்துருக்கோம். அகைன் இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்டிங் கொடுத்துருக்கோம். 55,975 ரேஞ்சில் ட்ரேட் கிடைச்சிருக்கும். 56,096 ஜோன்ல ட்ரேட் கிடைச்சிருக்கும். 56,268 ஜோன்ல நம்ம நேற்று என்னென்ன லெவல்ஸ் கொடுத்தோமோ மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா பர்ஃபெக்டா அந்த லெவல்ஸ் எல்லாமே ரியாக்ட் ஆயிருக்கும். ரெகுலரா ட்ரேட் பண்ணவங்க தெரிஞ்சிருக்கும். அந்த லெவல்ஸ்லாம் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆச்சு, நீங்க ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு லாஸ் பண்ணீங்களா அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பாக்குறவங்க புதுசா பாக்குறவங்க ஒரு ப்ராப்பர் ஐடியா. நீங்க ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணீங்கன்னா ஒரு கிரீன் ஆர்ட் கொடுத்துருங்க. லாஸ் பண்ணீங்கன்னா ஒரு ரெட் ஆர்ட் கொடுத்துருங்க. எந்த ரீசனுக்காக இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணீங்க, எந்த ரீசனுக்காக லாஸ் பண்ணீங்க, ஓவர் ட்ரேட் பண்றீங்களான்றது மறக்காம ஜஸ்ட் பாக்குறவங்க எல்லாமே ஒரு கமெண்ட் பண்றேங்க. இந்த வீடியோ மினிமம் ஒரு 200 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். லைக் ஆல்மோஸ்ட் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி 6 to 7 months ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிகபட்சம் ஒரு 10 to 15 days லெவல்ஸ் ஒர்க் ஆகாம போயிருக்கலாம். மற்ற நாள் எல்லாமே லெவல்ஸ் ஒர்க் ஆயிருக்கும். லெவல்ஸோட அக்யூரசி மட்டும் எனக்கு சொல்லுங்க. ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு நீங்க பார்த்த வரைக்கும் இந்த லெவல்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் அக்யூரஸியா ஒர்க் ஆகுது? 100% ஒர்க் ஆகுதா, 90% ஒர்க் ஆகுதா, 80% ஒர்க் ஆகுதா? இதோட ஆனா நீங்க உங்களோட எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். நம்ம நாளைக்கான லெவல்ஸ் உள்ள போயிடலாம். இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சிம்பிள். இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த ஜோன்ல இருக்குன்னா சைட்வேஸ் போக பாசிபிள் இருக்கு. நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன்னா 56,268, 56,287. ஓகேங்களா, இந்த ரேஞ்ச். இப்போ இந்த ஜோன் இது நம்ம ஜோனா தான் டிரா பண்ணணும். இப்போ இந்த பாயிண்ட் லோ டு ஹையை நான் மெஷர் பண்ணி எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன்.
இது ஒன்றும் பெரிய அதிகமான பாயிண்ட்ஸ் இல்லை, வெறும் 17 பாயிண்ட்ஸ் தான். ஜோன் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் லைக் இது கட் ஆகட்டும். நாளைக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹையை கட் ஆகுது, நாளைக்கு நோட் பண்ணிக்கோங்க. இந்த 56,268லேருந்து 56,287 ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் நாளைக்கு இந்த ரெசிஸ்டண்ட்டை கட் ஆகுதுன்னா பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிடும். ஓகேங்களா, இங்கேருந்து நம்ம கால் ஆப்ஷன் போகலாம். இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக கால் ஆப்ஷன் ட்ரை இங்கேருந்து நமக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லெவல்ஸ் அப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 56,096. ஓகே, நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜோன். இப்போ நாளைக்கு வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஒரு அனலைசிஸ் மட்டும் சொல்கிற பாருங்க. நாளைக்கு வந்து லைக் இந்த சப்போர்ட் எடுத்து டைரக்டா பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு மூவ் ஆகும். இல்லைன்னா இங்கிருந்து நமக்கு டைரக்ட் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் கொடுத்தாலும் மூவ் ஆகும். இந்த கால் ஆப்ஷனுக்கு இந்த சினாரியோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது வேணா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ டவுன் ட்ரெண்ட் ஆன சினாரியோ என்னன்னா, மார்க்கெட் வந்து டைரக்டா பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா அகைன் ரீடெஸ்ட் திருப்பி ஃபால். அகைன் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் போயிட்டு லைக் இந்த ரேஞ்ச் சப்போர்ட் எடுக்குதுன்னா இங்கேருந்து நம்ம திருப்பி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். ஓகேங்களா, இந்த இதுதான் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன். லைக் ஒரு ஜோனும் இப்போ ஒன்று இப்போதைக்கு நமக்கு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்ட் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஷோ பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்டில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து நமக்கு ஓவரால் இன்னும் லோ கட் பண்ணல. ஓகேங்களா, லைக் லோவை கட் பண்ணல மீன்ஸ் ப்ரீவியஸோட லோ கட் பண்ணல. இப்போ நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜோன் என்ன, இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனும் ட்ராப் பண்ண முடியாது. நாளைக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் இந்த வீக் ஃபுல்லாகவே ப்ராஃபிட்டில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நாளைக்கு ட்ரேட் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அடுத்த வீக் பார்த்துக்கலாம். இந்த வேர்டை கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீக்ல நீங்க நல்ல ப்ராஃபிட்ல இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு எந்த ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஜஸ்ட் மார்க்கெட்டை வாட்ச் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு வந்து நிறைய ட்ராப் வர பாசிபிள் இருக்கு. நாளைக்கு வேணும்னே மார்க்கெட் வந்து நல்ல பையிங் மொமெண்டம் கொடுத்துட்டு அகைன் திருப்பி மார்க்கெட் ஃபாலோ ஆகலாம். நாளைக்கு ட்ராப் வர பாசிபிள் இருக்கு. ஏன்னா மொமெண்டம் நாளைக்கு கொஞ்சம் ஹையா இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃப்ரைடேன்னும் போது நம்ம மொமெண்டம் அதிகமா இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. ஓகே, லெவல் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து லைக் 26 சாரி 56,000. ஓகே, நாளைக்கான லெவல்ஸ் 56,268 56,287. ஓகே, இந்த ரேஞ்ச் நாளைக்கு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா அகைன் ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும் பாசிபிள். ஓகே, அகைன் மார்க்கெட் வந்து 56,096 ஜோனை நமக்கு லைக் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா அகைன் ரீடெஸ்ட் எடுத்து லைக் ஃபர்ஸ்ட் டார்கெட். இன்கேஸ் திருப்பி பிரேக் அவுட் ஆகுனா செகண்ட் டார்கெட் இது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இங்க பிரேக் அவுட் ஆகுனா டேரக்டா ஃபர்ஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரேஞ்ச்குள்ள இருக்க நமக்கு அப்படியே சப்போர்ட் சைட் வேஸ்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். நாளைக்கான பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் அகைன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க நிறைய பேர் எனக்கு பர்சனல் டிஎம் பண்ணிருந்தீங்க, அப்புறம் லெவல்ஸ் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொல்லுங்க, அப்பதான் நோட் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றது. ஓகே ஃபைன். 56,115 56,287 56,267 சாரி 268 56,096 55,975 55,836. ஓகே, இதை நாளைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் பேங்க் நிஃப்டியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் லைக் எப்படி லெவல்ஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுவாங்க. பிளைண்டா யாரும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்ன, இந்த இடத்துல புதுசா ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோம். மேபி அது நாளைக்கு ரியாக்ட் ஆகுதுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே அதுக்கு தான் வந்து நான் ஹையர் டைம் ஃப்ரேம் உங்களை பார்க்குற சொல்றது. இப்போ நீங்க ஹை டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா எந்த ட்ரேட்மே நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அதிகபட்சம் இந்த ஹை டு லோ ட்ரேட், இந்த ட்ரேட் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கும். இங்க கூட நீங்க லைக் ரிஸ்க் எடுத்து போயிருந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃபைன். இப்போ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஜோன் என்னன்னா சிம்பிள் தான். 25,000 இப்போ நேற்று சொன்னதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் வந்து 25,171 25,175 பிரேக் அவுட் கொடுக்குது. 50 மினிட்ஸ்ல நமக்கு நல்ல பையிங்ல க்ளோஸ் வைக்குதுன்னா சப்போர்ட் எடுத்து திருப்பி வந்து 25,229 வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியாக ஆகி போயிடும். இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு 25,116 25,099 ஜோன் நமக்கு நாளைக்கு வந்து லைக் ஒரு ஜோன் ஆக்ட் ஆகும். ஒன்று இந்த ஜோனில் டச் பண்ணுதுன்னா ரிவர்சல் பாசிபிள், இல்லை இந்த ஜோனை பிரேக் அவுட் கொடுத்து திருப்பி மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ஃபாலோ ஆக பாசிபிள். 50 மினிட்ஸ் க்ளோஸை பார்த்துக்கோங்க. மேபி 50 மினிட்ஸ்ல க்ளோஸ் அண்ட் கிராஸ் வந்து உங்களுக்கு இந்த பாயிண்ட்லேயே கொடுக்குது, இங்கவே க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுக்குதுன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து பையிங் போயிடும். இல்லை செல்லிங்ல க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுக்குதுன்னா பிரேக் அவுட் கொடுத்துரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு ட்ரேட் எடுக்க முடியாது 2 வாட்டி நீங்க யோசிச்சு பார்த்து ட்ரேட் எடுங்க. யோசிச்சு பார்த்து மீன்ஸ் அந்த கன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துருங்க. க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுக்குதா, பையிங்ல க்ளோஸ் கொடுக்குதா, செல்லிங்ல க்ளோஸ் கொடுக்குதான்ட்டு.
இப்போ கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணவங்களே இன்னைக்கு நிறைய பேர் டவுட் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. ப்ரோ இது பிரேக் அவுட் குடுத்துச்சு அங்கவே பை பண்ணலாமான்ட்டு. நான் நெறைய பேருக்கு சொல்லியிருப்பேன். பிரேக் அவுட் குடுத்ததுக்கப்புறம் பை பண்ணக்கூடாது. லைக் ரீட்டெயில் ஜோன்ல பை பண்ணலாம்னு சொல்லியிருப்போம். மேபி அது ஃபாலோ ஏன்னா இப்போ எல்லாருக்குமே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமானா 1 ஆர் 2 மெம்பர்ஸ்க்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதுக்கப்புறம் நீங்க கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா டேரக்ட்டா எனக்கு கால் பண்ணி உங்க டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை இல்ல. ஓகே. ஃபைன். ஹோப் உங்களுக்கு லெவல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு வாட்டி நிஃப்டியோட லெவல்ஸ் திருப்பி டிரா பண்ணிடுறேன். ஆ 25,299 25,175 25,116 25,099 25,000 ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு வால்யூம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே ஃபைன். உங்களுக்கு லெவல்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இந்த வீடியோக்கு மினிமம் 200 லைக்ஸ் குடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் ஐக்கன் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் அப்டேட்ஸ் கிடைக்கும். தேங்க் யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் பார்க்குறவங்க ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம்.